வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு. டிஎன்பிஎஸ்சிலேருந்து 15/5/2024 இன்றைய தினத்தில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் 15/5/2024 இந்த தேதியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தோன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ அவங்க ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்த மாதிரியே நமக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைமில் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் 15/5/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தோன்னா 14/6/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது நம்ம அதில் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்டில் இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் அதில் கரெக்ஷன் மேற்கொள்கிறதுக்கு நமக்கு 19/6/2024 21/6/2024 வரைக்கும் அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு பார்த்தோன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற விதமாக நடக்கும். பேப்பர் 1 என்னன்னு பார்த்தோன்னா 28/7, அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்த பேப்பர் 1 நடக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. நமக்கு வழக்கமாக நடக்கிற அந்த ஜிகே பார்ட் அண்ட் தென் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டான தமிழ், அதாவது நமக்கு 28/7/2024 9:30 12:30 வரைக்கும் நடைபெற இருக்குது. ஸோ பேப்பர் 2 பார்த்தோன்னா பேசிக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல், ஹோம் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்ஜெக்ட் பேப்பர் 12/8/2024 முதல் 16/8/2024 ஆகஸ்ட் மாதம் இதோடைய எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த தினங்களில் நடக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன் அப்படின்ற விதமாக இந்த எக்ஸாம்ஸை நடத்துவாங்க. இது சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது இப்போது இதில் கொடுத்துருக்குற இந்த பேப்பர்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ரிப்போர்ட்டர் அப்படின்ற போஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் தென் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அப்படின்ற விதமாக. யாராவது டைப்பிங்கில் இங்கிலீஷில் ஹையரும் இங்கிலீஷோடைய ஸ்டெனோவும் முடிச்சிருந்திங்கன்னா அவங்க அதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் அதே போல் தமிழ் ஸ்டெனோவும் தமிழ் ஹையரும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 விதமான போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக 118 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 வகையான போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இந்த 20 வகையான போஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இங்கே பாருங்கள், நமக்கு இதோட கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸு அண்ட் தென் அதோடைய கம்யூனல் வைஸும் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மொத்தமான போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 118 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. சிபிஎஸ், இஜிஎஃப் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது சந்தேகம் வருதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த தினத்தை வச்சு பார்த்தோன்னா த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ், 21 வயசை கடந்திருக்கணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்டு கன்செஷன் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதை பொறுத்து 21 வயசு மினிமம் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்ற விதமாக கொடுத்துருக்காங்க. காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் 57 வயது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மற்றதுக்கெல்லாம் 32 வயதும் 47 வயது, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு மட்டும் 47 வயசு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஏஜ் கன்செஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் இந்த 20 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மாஸ்டர் டிகிரி, அதாவது மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர்
ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வித் 55 மார்க் பர்சன்டேஜ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலாக அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் அதே தான், நமக்கு வந்துட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு ஈக்குவலான டிகிரியை தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ இதெல்லாம் யார் எலிஜிபிளோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு மேனேஜர் கிரேடு 3ல் பார்த்தோன்னா டிகிரி லாவில் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து சீனியர், அதாவது S1 சொல்லுவாங்க, சீனியர் ஆஃபீஸர், BL டிகிரி ஃப்ரம் லா காலேஜ் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் BA தான் இங்கேயும் முடிச்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி இன் லா அவார்டட் பை த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது BL. அண்ட் தென் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் லா தான் சொல்லியிருக்காங்க, டிகிரி இன் லா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், இது வந்து பார்த்தோன்னா மஸ்ட் ஹாவ் எ பேச்சுலர் டிகிரி. ரெண்டுத்துக்குமே வந்து பேச்சுலர் டிகிரி முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு எ பாஸ் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் ஷார்ட் ஹேண்ட் இன் தமிழ் பை 120 வேர்ட் பர் மினிட் ஹை ஸ்பீட் டெஸ்ட்டு. அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கணும்னா டைப்ரைட்டிங்கில் வந்துட்டு சீனியர் கிரேட் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதர் திங்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி கிவன் டு பர்சன் ஹூ ஆர் குவாலிஃபைட் டு ரிப்போர்ட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் பொறுத்த வரைக்கும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே தான் இதில் என்னென்னா டிகிரி அண்ட் தென் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் வந்து 180 வேர்ட்ஸ் வந்து பர் மினிட்டில் அடிக்கணும். அண்ட் தென் இது வந்து டைப்ரைட்டிங்கில் வந்து இங்கிலீஷில் வந்து சீனியர் இருக்கணும். ஸோ அது ரெண்டும் ஒரே மாதிரி தான். 5 போஸ்ட் இதுக்கு கொடுத்துருப்பாங்க, மொத்தமாக 10 போஸ்ட்டு. இது எல்லாம் நிறைய பேர் எலிஜிபிள் இருப்பீங்க. ஸோ அதில் எலிஜிபிள் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் பார்த்தோன்னா மஸ்ட் ஹவ் பாஸ்ட் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் CA. இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் நமக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டட் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து வேணுன்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் CA ICWA இது முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெப்யூட்டி மேனேஜருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அல்லது MBA ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் அல்லது ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியல் அல்லது கமர்ஷியல் அண்டர்டேக்கிங் இதில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து அதே போல் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் நமக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் 2nd கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக பாஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் அண்ட் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ அக்ரிகல்ச்சரில் MSc படிச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே போல் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் ஆர் அப்ளைடு எக்கனாமிக் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக். ஸோ இதில் ஏதாவது ஒன்று அவங்க 60% முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் இதில் வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸில் முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பாசஸ் எ போஸ்ட் டிகிரி இன் ஹோம் சயின்ஸ் அல்லது சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் ஆர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் சோஷியல் ஒர்க் இதிலெல்லாம் அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ இதுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பர்சர் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து PG டிகிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது MBA முடிச்சிருக்காங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஸோ இதுவும் அடிக்கடி நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கால்ஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தோன்னா அதாவது போஸ்ட் டிகிரி PG டிகிரி இன் டவுன் ஆர் சிட்டி ஆர் அர்பன் ஆர் ஹவுசிங் ஆர் கண்ட்ரி ஆர் ரூரல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆர் ரீஜனல் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆர் என்விரான்மெண்டல் பிளான்டிங் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஸோ இதுக்கு இன்னும் எலிஜிபிள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க.
அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கடைசியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க குவாலிஃபைடு அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த 20 விதமான போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எக்ஸாம் பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பியாக வந்து நமக்கு ஜிகே அண்ட் தென் தமிழும் நடக்கும். இந்த தமிழ் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அதில் 100க்கு நம்ம 60 கண்டிப்பாக எடுத்தோம்னாலே போதுமானது. ஆனால் வந்துட்டு ஜிகே பார்ட் அண்ட் தென் நமக்கு இந்த 100 மார்க்குக்கு இருக்கு இல்லையா, இதையும் நம்மளுடைய மார்க்கில் ஆட் பண்ணிப்பாங்க. இது எலிஜிபிள் டெஸ்ட்டு தமிழ் மட்டும்தான். அந்த 100 மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. மற்ற 100 மார்க்குக்கு நடக்கிற மதிப்பெண்ணும் அடுத்து பேப்பர் 2ல் நடக்கிற மதிப்பெண்ணையும் நமக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த எக்ஸாமை பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ பேப்பர் 2ல் என்னென்ன இருக்கோ அந்த 20 வகையான போஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இதுக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மார்க் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், இங்கே அதுக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத. ஸோ அவங்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எப்படி எந்த அளவு இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடியே நமக்கு வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது கூடயே நமக்கு அனெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வெளியே போய் யார்ட்டையும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே படிச்சிங்களோ அங்கே போய் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாலே போதுமானது. ஸோ இது தமிழ் சிலபஸ். தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 37 டாபிக் கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே படித்தால் போதுமானது. ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா டிகிரி லெவலில் இருக்கக்கூடியது மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இதுக்கு படிக்கிறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கெல்லாம் வந்து என்னென்ன பேப்பருக்கு நீங்கள் எழுத இருக்கிறீங்களோ அதை மட்டுமே பார்த்தால் போதுமானது. ஓகே, அடுத்து நம்ம குரூப் 2வை விரைவிலே வந்து ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். எல்லாருமே குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இதில் எலிஜிபிளாக இருக்கிறவங்கலாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.